பூ இலையிலிருந்து எடுக்கப்பெறப்பட்ட அந்த சாறானது பெண்களுக்கு இன்றைய காலகட்டங்களில் பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் வந்து எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது. அந்த மாதிரி வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோயாக இருக்கட்டும், அண்ட் தென் நம்ம குரல் வலையில் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோயாக இருக்கட்டும், அதற்கு வந்து இந்த ஆவாரம் பூவின் இலை சாறானது பரிசோதிக்கப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு டீ காஃபி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு ஆயுர்வேதிக் ஒரு பொருளை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஃப்யூச்சரில் இன்கேஸ் வரக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தாலும் அதை வந்து தள்ளி போடக்கூடிய தன்மையோடது இந்த ஆவாரம் பூ இலை சாறானது. காய்ச்சலை தீர்க்கும் ஒரு அருமருந்து இந்த ஆவாரம் பூ இலை. அதாவது நமக்கு வந்து காய்ச்சல் வருது அப்படின்னா அது நம்ம நார்மலாக எடுத்துக்கக்கூடிய வந்து பாராசிட்டமல் அப்படிங்கிற மாதிரி வெளியிலேருந்து ஏதோ ஒரு டேப்லெட் தான் எடுத்துப்போம். ஸோ அப்படி எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் வந்து நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். ஸோ அந்த பக்க விளைவு இல்லாமல் உங்களுக்கு இந்த காய்ச்சல் தீரணும் அப்படின்னா இந்த ஆவாரம் பூ இலைகளை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டிங்கனால போதுமே உங்களுக்கு காய்ச்சல் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க.